இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி வந்தது, அப்பெல்லாம் சரியான நேரத்தில் நடந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் டெமோக்ரஸியில் கலகங்கள் இருக்கும். மக்களாட்சி நடைபெறுகிற நாடுகளில் வண்டி நகரும், ஆனால் சூடாகி சூடாகி தான் நகரும். இந்தியாவில் இவ்வளவு நாள் மக்களாட்சி நடந்ததே ஆச்சரியம்தான். வண்டி நின்று நின்று போகிறத பார்த்துட்டு மக்களும் சீனா பெட்டருங்கிறாங்க. நாமும் ஏன் அவங்க மாதிரி ஆட்டோகிராட்டிக் ரூல் கொண்டு வரக்கூடாது? வட இந்தியர்களுக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சார், மிலிட்டரி ரூல் வரணும், ஆட்டோக்ரஸி கண்டிப்பாக வரணும். ஆனால் தென்னிந்தியாவில் அவ்வளவா அப்பீல் ஆகிறது இல்லை. இந்திய மனம் புரட்சிகரமானது கிடையாது. கையளவு ஆங்கிலேயர்களை நம்மளால் விரட்டி அடிக்க முடியல. வணக்கம் சார். சார், யூஎஸோட திங்க் டேங்க் பியூ ரீசெட் சென்டர், அவங்க அடிக்கடி பல்வேறு சோசியோலாஜிக்கல் ஸ்டடீஸ் மற்றும் சர்வேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க யூஎஸ் தவிர 24 பிற உலக நாடுகளில் 30,000 பேர்கிட்ட 1-to-1 இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. மக்களிடம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. அதாவது டெமோக்ரஸி, ஆட்டோக்ரஸி போன்ற பல்வேறு கவர்னிங் பாடிஸ் இருக்குது, அதில் அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சர்வே இந்தியாவிலையும் எடுக்கப்பட்டது. இந்தியாவை தவிர சில ஐரோப்பிய நாடுகள்லையும், குறிப்பாக இன்கம் குரூப் அடிப்படையில் பார்த்தா பாதி நாடுகள் ஹை இன்கம் குரூப் நாடுகள், பாதி மிடில் மற்றும் லோ இன்கம் குரூப் நாடுகள். அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சைட் ஷேர் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா போன்ற நாடுகளில் 85% மக்கள் ஆட்டோக்ரஸி அல்லது மிலிட்டரி ரூல் வரணும்னு விரும்புகிறாங்க. ஆமாம், அதோட இன்னும் 3 மேஜர் இன்சைட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது போன்ற ஹை இன்கம் நாடுகளான ஸ்வீடன், ஜெர்மனி, கிரீஸ் போன்ற நாடுகளில் ரொம்ப குறைவு. அங்கே மக்கள் விரும்புறதில்லை, அவங்க டெமோக்ரஸி தான் நல்லதுங்கிறாங்க. இந்த மிடில் லெவல், லோவர் லெவல் இன்கம் குரூப் நாடுகளான இந்தோனேஷியா, கென்யா, இந்தியா, இங்கெல்லாம் மக்கள் மிலிட்டரி ரூல் இல்லைன்னா ஆட்டோக்ரஸி வரணும்னு விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்குள்ளேயும் பார்த்தா அந்த நாடுகளில் உள்ளவங்களும் ஹை இன்கம் குரூப் பீப்புள் ஒரே நாட்டுக்குள்ள அவங்க டெமோக்ரஸியை விரும்புகிறாங்க. இதுவே மிடில் லோவர் இன்கம் குரூப் பீப்புள் மிலிட்டரி இல்லைன்னா ஆட்டோக்ராட்டிக் ரூல் வரணுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏஜ் குரூப் வைஸ் பார்த்தாலும், ஏஜ் குரூப்லேயும் முக்கியமாக 50 வயசுக்கு மேற்பட்டவங்க டெமோக்ரஸி ஆதரிக்கிறாங்க. 30-40க்கு குறைவானவங்க மிலிட்டரி அல்லது ஆட்டோக்ரஸி ஆதரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட என்னோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போதும், என்னோட அப்பா வயசில் இருக்கிறவங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க மனசில் ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. இந்திரா காந்தி பீரியடில் எமர்ஜென்சி வந்தது இல்லையா, அப்போ எல்லாமே சரியான சமயத்தில் நடந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. ஐ மீன், அவங்க மனசுலையும் ஒரு ஃபேசினேஷன் இருக்கிறத பார்க்குறேன். ஏன் இப்படி? இப்போ இதற்கான லோக்கல் லெவல் உள்நாட்டு காரணங்கள் அல்லது தற்காலிக காரணங்களை பற்றி நாம பேசலாம். இந்த நாட்டில் இது காரணம், அந்த நாட்டில் அது காரணம், அப்படி இப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. ரொம்ப கவனமா கேளுங்க. பாருங்க, கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அறிவு நிலை, அது தன்னோட ஆரம்ப நிலையில எல்லாத்தையும் விட லோவஸ்டான கீழான ஒரு தளத்தில் இருக்கிறப்ப அது வெளிப்புறமாக தான் பார்க்கும். விலங்குகள் மாதிரி, விலங்கு நிலை மாதிரி ஒரு நிலை. விலங்குகள் எங்க பார்க்கும்? வெளியில. சுய ஆய்வு பண்றதை விடுங்க, உட்கார்ந்து சிந்திக்கிற விலங்குகளை கூட பார்க்கவே முடியாது. சுய சிந்தனை, இன்ட்ரோஸ்பெக்ஷன். செல்ஃப் அப்சர்வேஷனை விடுங்க, அதால செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் கூட செய்ய முடியாது. அதன் கண்கள் எப்பவும் எங்க பார்க்கும்? முயலோட காது இப்படி நின்றுட்டு இருக்கும். எதுக்கு? வெளியே கேட்க. விலங்குகளை பொறுத்தவரை எல்லாத்தையும் விட பெருசா ஒன்று இருந்தா அது எங்க இருக்கும்? வெளிப்பக்கமா. எத்தனையோ வகையான பிரிமிட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு. பொதுவாக அங்கெல்லாம் எல்லாத்தையும் விட பெரிய சக்தி வெளிப்புறமா எங்கேயோ இருக்கிறதா தான் நம்பப்படுது. வெளியில இருக்கு, அது முன்னாடி இப்படி தலை வணங்கு. மாபெரும் சக்தி வெளியே இருக்கு. அந்த முற்றிலும் ஆரம்பகால பழமை வாய்ந்த சமூகங்களின் சிந்தனை திறனும் அறிவாற்றலும் குழந்தை பருவத்தில் இன்ஃபென்சி ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல இருந்தப்ப எப்பவுமே தன்னை விட பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் பவர் வெளியே இருக்கிறதாக நினைச்சது.
அதுதான் இயற்கை வழிபாடு. ஏதாவது பெருசாக தெரிஞ்சா அதை வழிபட ஆரம்பிச்சிடுவாங்க. நதியை வணங்கு, மலையை வணங்கு, வானத்தை வணங்கு, பெரிய மரத்தை வணங்கு, பெரிய பாறாங்கல்ல வணங்கு. சூரியன் ரொம்ப பெருசா இருக்கா, வணங்கு. இது ஒன்றும் இந்தியாவில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, உலகம் முழுசுமே இப்படி தான் நடந்தது, உலகம் முழுசும். அதனால ஆரம்பம் வெளியில பார்க்கறது மூலமாக தான் ஏற்பட்டது. நம்முடைய அறிவு வளர்ச்சி அது குறைவாக பலகீனமாக இருக்கும்போது வெளியில் உள்ளது சக்தி வாய்ந்ததாக தெரியும். அது எனக்கு நன்மை செய்யணும்னு விரும்புவீங்க. நீங்க ஒரு பெனவலண்ட் காட் பத்தி கற்பனை செய்வீங்க. அது இருக்கிறது என்னமோ வெளியே தான், ஆனா அது பெரிய பலசாலி. நீங்களும் பார்க்கறீங்க. இந்த இயற்கை உலகம் இதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நினைச்சா நமக்கு தண்டனை கொடுக்க முடியும், கஷ்டப்படுத்த முடியும். ஆனா அது மெர்சிஃபுல் கூட. நாம பிரார்த்தனை பண்ணா நமக்கு நல்லது செய்யும். என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆட்டோக்ரஸியோட ஆரம்பம். இது எப்படின்னா, நம்மளை ஆளக்கூடியவர் வெளியே இருக்கார், நமக்கு வெளியே இருக்கும் நம் முதல் அரசர் அவர். அவர்தான் கடவுள். அவர் உங்களை என்ன வேணா செய்யலாம், உங்ககிட்ட சொல்லாம கூட செய்யலாம். ஆனாலும் நீங்க அவருக்கு பூஜை பண்ணுவீங்க, பகைச்சிக்க மாட்டீங்க. ஏன்னா அவரை எதிர்த்துக்கிட்டு நீங்க தப்பி பிழைக்க முடியாது. நீங்க எப்படி கற்பனை செய்தீர்களோ, எப்படிப்பட்ட கோட்பாட்டை உருவாக்கினீர்களோ, அந்த கோட்பாட்டில் அதுல இதுக்கு இடமே இல்லை. ஒரு பெரிய சக்தி, உலகத்தையே கட்டி காப்பாற்றுற ஒரு சக்தி, அதோட நீங்க போய் சண்டை போட்டு ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறதுக்கே இடம் இல்லை. அதனால நீங்க என்ன சொல்றீங்க, நான் அதோட சண்டையெல்லாம் போட முடியாது, ஆனா என்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்க அதுகிட்ட பிரார்த்தனை செய்வேன். அதனால மக்கள் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி? இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கணும், புத்திர பாக்கியம் உண்டாகணும். அவர் உங்க பிரார்த்தனை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புவீங்க. இது யாரு? காட் the tyrant, God the autocrat, God the dictator. யோசிச்சு பாருங்க. ஒரு இரக்கமுள்ள டைரண்ட், ஒரு பெனவலண்ட் டிக்டேட்டர், மக்களை காப்பாத்துறவர் தான். ஆனாலும் உங்களை கேட்டு நடக்க போறது இல்லை இல்லையா? அவர் செய்ய வேண்டியதை தான் செய்வார். கான்ஷியஸ்னஸ் முற்றிலுமாக ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம்னா, அது எல்லாவற்றையும் விட மகத்தான ஒரு சக்தி வெளியில் இருப்பதாகவும், வெளியிலிருந்து யாரோதான் நம் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்றும் நினைக்கும். இதுதாங்க விதி கொள்கை. அவர் நினைக்கிறபடி தான் என்னோட வாழ்க்கை நடக்கும். நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதிகபட்சம் நான் என்ன பண்ண முடியும்? பிரார்த்தனை தான் பண்ண முடியும். இன்னுமே கூட உலகின் பின்தங்கிய சமூகங்கள் இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய பெரிய நம்பிக்கையே, வெளியிலிருந்து யாராவது வந்து நம் வாழ்க்கையை கையில் எடுத்துக்க மாட்டாங்களா? அப்ப வாழ்க்கையில நாம எந்த பொறுப்பும் எடுத்துக்க வேண்டியதில்லை. பாருங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மளோட எல்லா அதிகாரங்களையும் கொடுத்துடுறதுல பெரிய லாபம் இருக்கு. என்ன அது? நாம பொறுப்புல இருந்து விடுதலை ஆகிடுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? எல்லாம் அவன் செயல், எல்லாம் நன்மைக்கே, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்படி சொல்றதில்ல? எல்லாம் அவன் செயல், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நல்லதுக்கு தான். உங்களுக்கு அதை தவிர வேற வழி இருக்கா என்ன? நீங்க அதோட சண்டை போடவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது. கையாலாகாத்தனத்துல எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்வீங்க, வருத்தமா இருக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்வீங்க. இந்த கையாலாகாத்தனம் எதனாலன்னா, அதிகாரமும் பலமும் உங்களுக்கு வெளியே இருக்கு, நீங்க அதுக்கு கட்டுப்பட்டவங்கன்னு நம்புறீங்க. நாம கட்டுப்பட்டவங்க. இந்த கையாலாகாத்தனத்தை நாம ஏத்துக்கிட்டோம். இதுதான் அறிவின் தாழ்ந்த நிலை. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சமூகங்களிலும் இன்னிலிருந்து ஏறக்குறைய 400-500 வருடங்களுக்கு முன்பு வரை கூட இந்த நிலைதான். அதுவரைக்கும் மனிதன் ஆட்சி செய்பவர்களை மாற்றிக்கொள்ள தயாராகவே இல்லை. அதுக்கு பதிலா the king is the descendant of God. அரசன கடவுளுடைய வழித்தோன்றல்னு நம்ப ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் அவரை மாத்தணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இல்லைன்னா அரசன் கடவுளுடைய பிரதிநிதின்னு நம்பப்பட்டது.
இது பழமையான சமூகங்கள்ல நடந்துட்டு வந்தது 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் சில சமூகங்கள் முன்னேற்றம் அடைஞ்சது, இன்னும் சில பின்தங்கிடுச்சு. அவைகள் இன்னும் இப்படிதான் இருக்கு. நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்துக்கிறதுனா பொறுப்பெடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு பதிலாக நமக்காக பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி யாராவது கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் நாம் அவங்க கட்டளைப்படி நடக்கலாம். அதுதான் நமக்கு நல்லது. மேற்கு இதை கடந்து போச்சு. மேற்கு இதை கடந்து போச்சு. இதுதான் ரெனசா. சரியா? இதுல 2 பேருக்கு எதிராக கலகம் ஏற்பட்டது. ஒன்னு காடுக்கு எதிராகும், கிங்க்கு எதிராகும். காட்னா சர்ச் தான். காட்னா சர்ச்சோட காட். சர்ச் மொனோபலை செஞ்சு வச்சிருந்த காட். அதுதான் ரிஃபார்மேஷன் சொல்லப்பட்டது. அதுலேருந்து ப்ராட்டஸ்டன்ட் உருவானாங்க. ஏன்னா அவங்க எதிர்த்தாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதை ரிஃபார்மேஷன் சொல்கிறோம். கிறிஸ்துவத்தில் ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுந்த எதிர்ப்பு, அதனால ரிஃபார்மேஷன் வந்தது. அதுதான் பிற்பாடு ரெனசான்னு மாறுச்சு. ரெனசாவோட அர்த்தமே இதுதான். ஐயா, என் சிந்தனை தான் எனக்கு எஜமானனா இருக்கும். வெளியே யாரும் எனக்கு எஜமானன் கிடையாது. ஆனால் சர்ச் என்ன சொல்லுச்சு? கிடையாது. எம்ப்ரர் என்ன சொன்னாலும், அது ஜெர்மனியோட எம்ப்ரராக இருந்தாலும் இல்லை பிரான்ஸோட எம்ப்ரராக இருந்தாலும், வாய் பேசாமல் அவர் பேச்சை கேட்டுக்கணும். சர்ச் ஒரு ஏஜென்சியாக இருந்தது, கிங்குடைய அத்தாரிட்டியை லெஜிட்டிமைஸ்டா சட்டபூர்வமானதாக வைக்கிறதுக்கு. இப்போ இந்த கிங் குருட்டாம்போக்கில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் இது ரெண்டும் எப்பவும் ஒன்னா சேர்ந்து போகும். கடவுளும் சிம்மாசனமும், கிங்கும் சர்ச்சும். எப்பவாவது மக்களுக்கு ராஜா பண்ற கோமாளித்தனம் எல்லாம் தெரிய வந்தா சர்ச் வந்து சொல்லும், இது காடோட ஆள், அவரை எதிர்த்து கலகம் பண்ணக்கூடாது, வாய் மூடிக்கிட்டு அவர் பேச்சை கேளு. பூரா ரெனாசாவுமே இதற்காக ஏற்பட்ட ஒரு கலகம், ஒரு புரட்சி. நாங்க இதையெல்லாம் கேட்க போறதில்ல, இனி மக்களாட்சி வரும். உயர்வு தாழ்வு கிடையாது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டி தான் இருக்கும். எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. எங்களால் சுயமாக சிந்திக்க முடியும். we have the liberty to think and decide for ourselves. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, சகோதரத்துவம் தான் இருக்கும், ஃப்ரெட்டர்னிட்டி. இப்படியாக வெளியே உள்ள சக்தி தான் நம்மை ஆளுதுங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே ஓரடி எடுத்து வச்சோம். நம்மளை ஆள்பவர் யாருன்னு ஐரோப்பா சொன்னது? நம் எண்ணங்கள். எங்கள் எண்ணங்களே எங்கள் எஜமானன் அப்படின்னு. இப்படியாக அங்கிருந்து கொஞ்சம் முன்னேறினோம். இப்போ இவங்க கிட்ட டு யூ வாண்ட் மிலிட்ரி ரூல் ஆர் டிக்டேட்டர்ஷிப் ஆர் ஆட்டோக்ரஸின்னு கேட்டால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க தன்னுடைய எண்ணங்களை மதித்து அதை தன் எஜமானனா ஏற்றுக்கிட்டு நாங்கள் சிந்திச்சு தான் செயல்படுவோம், சிந்தனையே எங்களை ஆட்சி செய்யும்னு சிந்தனைக்கு முக்கியத்துவம் தந்ததால் அப்புறம் இவங்க கலைகளில், இலக்கியத்தில், அறிவியலில், தொழில்நுட்பத்தில் பல மகோன்னதமான சாதனைகள் செஞ்சாங்க. இவங்க எவ்வளவு தூரம் கடந்தாங்கன்னா, ஐரோப்பாவின் சில குட்டி தீவுகள் இந்த உலகம் முழுவதையும் காலனைஸ் பண்ணிடுச்சு. இது நல்ல விஷயம் இல்லைதான். இதனால அவங்க வலிமை எவ்வளவு அதிகமாச்சுன்னு நமக்கு தெரியுது. இது சிந்திச்சதால வந்தது. சிந்தனை எப்பவுமே சுயநலமாக இருக்கிற காரணத்தால் இவங்க காலனிஸ் உருவாக்கினாங்க. காலனிஸ் பிரிட்டிஷ் மட்டும் உருவாக்கலை. பிரெஞ்சு காலனி இருந்தது, ஜெர்மன் காலனியும் இருந்தது, ஸ்பானிஷ் காலனியும் இருந்தது, போர்ச்சுகீஸ் காலனிஸ் இருந்தது. இந்த மாதிரி எத்தனையோ காலனிஸ் இருந்தது. அத்தனை காலனிகளையும் இவங்க என்ன செஞ்சாங்க? ஒட்டுமொத்தமாக சுரண்டினாங்க. இவங்க பெருத்துக்கிட்டே போனாங்க. உலகம் முழுசும் இருந்த செல்வங்கள் அத்தனையும் ஐரோப்பாவில் சேர சேர மற்ற உலக நாடுகள் எல்லாம் சூம்பி போக ஆரம்பிச்சது. இந்தியாவுக்கு நடந்தது நமக்கு தெரிஞ்சது தான். இந்தியாவின் எவ்வளவு செல்வங்கள் பிரிட்டனுக்கு போனது? சீனா முழுமையும் ஓபியத்துக்கு அடிமையாக்கப்பட்டது. சீனாவின் மன்னரும் இப்படி செய்யாதீங்கப்பான்னு சண்டை பிடிச்சார். சீனாவுக்கு வந்த ஓபியம் எங்க உற்பத்தி பண்ணப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் தான். இந்தியாவில் உற்பத்தி செஞ்சு சீனாவில் வித்தாங்க. லாபம் மட்டும் அங்கே போயிட்டு இருந்தது. சீனாவில் விற்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்னா சீன இளைய தலைமுறைய குடிக்கு அடிமையாக்கணும். எதிர்த்து நின்ன அரசரையும் போரில் தோக்கடிச்சாங்க. எப்படின்னா அவங்க கிட்ட சிந்திக்கும் திறன் இருந்தது. சிந்தனை மாபெரும் சக்தி. சீனா கிட்ட என்ன இருந்தது? மன்னர். அங்கேயும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. இந்த டைனஸ்டி அந்த டைனஸ்டி மேலே காட் உட்காந்துட்டு கிங்கை அனுப்பி விடுறாருங்கிற இந்த முழு டைனஸ்டி வாதமும் சிந்தனையோட மோதினப்ப தோத்து போச்சு.
சிந்தனையும் முடிவான சமாதானமாக முடியாது. ஏன்னா அதுவும் சுயநலமானதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த காலோனியலிசம் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக தான் 2 உலகப் போர்களும் நடந்தது. 2 போர்களின் மூல காரணம் யார் உலகத்தை அதிகம் சூறையாடுவது. இதன் காரணமா அனைத்து நாடுகளும் தங்களுக்குள்ள மோதிக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள வேற என்னங்க பகை? இதுதான். யாரிடம் அதிக காலனிகள் இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உறிஞ்சி எடுக்கலாம். ஆசியா ஆப்பிரிக்காவின் செல்வங்கள் மொத்தமும் கிடைக்கும், தென் அமெரிக்காவோடதும். புரியுதுங்களா? அதுக்கும் பிற்பாடு ஒரு புதிய முறை ஏற்பட்டது. அந்த முறை இதுவரை உருவாகவே இல்லை. அந்த முறை என்னன்னா, அதாவது அது காடாட்சியும் கிடையாது, மக்களாட்சியும் கிடையாது, அது உண்மை ஆட்சி. சொல்றது புரியுதுங்களா? ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆளக்கூடியவன் வெளியே இருக்கான், அவனுக்கு தலை வணங்கு. இது மாதிரி தொடக்க நிலையில சாமானியமான அறிவில் தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு வெளிக்கடவுள் கொள்கை நல்லதாக தெரிகிறது. டெஸ்பாட்டிக் ரூலர், அவனை சரணடைஞ்சா போதும். அதுக்கும் மேல என்ன வருது? மக்களாட்சி. ஆனா மக்களாட்சியில நாம் என்ன சொல்றோம்? நான் யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஆட்சி செய்வாங்கன்னு என்னோட சிந்தனை தான் சொல்லும். சிந்தனை கிளர்ச்சிகளையும் கலகங்களையும் ஊக்கப்படுத்தும். இந்த மாதிரி பல சண்டை சச்சரவுகளை பார்க்கிற மக்கள் என்னப்பா இது மக்களாட்சியே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கூட மக்களாட்சி மேல மக்களுக்கு ஆர்வமும் நம்பிக்கையும் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா மக்களாட்சியில கான்ஃப்ளிக்ட் இன்பில்ட்டா இருக்கும். மக்களாட்சியோட அர்த்தமே என்னோட சிந்தனையும் உன்னோட சிந்தனையும் எப்பவும் ஒத்து போகவே முடியாது. அவனவன் சிந்தனை அவனவனோடது. நம்ம சிந்தனையை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டோம். என்னோட கொள்கைப்படி தான் நான் நடப்பேன் அப்படிங்கிறோம். எது பெருசு? என் கொள்கை, என் ஒப்பீனியன், என்னோட ஓட். இந்த மாதிரி இழுபறி எல்லாம் மக்களாட்சியில் நடந்துக்கிட்டே இருக்கும். மக்களாட்சியில் இந்த மாதிரி இழுபறி எல்லாம் இருக்கிறதால இதுக்கு தீர்வு ஆட்டோக்ரசி தான்னு பல பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆட்டோக்ரசிக்கு போகிறது தீர்வு கிடையாது. இதுக்கான தீர்வு நீங்கள் மக்களாட்சியையும் கடந்து போகிறது தான். அது எப்படிப்பட்ட ஆட்சி முறையாக இருக்கும்? உண்மை ஆட்சி முறையாக இருக்கும். மன்னராட்சி, மக்களாட்சி, சத்திய ஆட்சி. அந்த உண்மை ஆட்சி இது வரைக்கும் வரவே இல்லைங்க. மன்னராட்சியை விட மக்களாட்சி ரொம்ப சிறப்பானது தாங்க. ஆனால் மக்களாட்சியில் இது அதிகமாக இருக்கும், மன்னராட்சியில் இது இருக்காது. ஏன்னா அங்கே இதை பண்ணுறவங்க யாரு? மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான், பாகுபலி. மீதி அத்தனை பேரும் பொடி பசங்க. அங்கே யாருக்கு தைரியம் இருக்கு ஏதாவது செய்யறதுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி தான். அதுவும் ஒரு விதமான மக்களாட்சி தான். அங்கே எல்லாருமே சமம். யாருக்கு முன்னாடி? மேலே அரசனா உட்காந்துருக்கவன் முன்னாடி எல்லாருமே சமம் தான். எல்லாரும் பொடி பசங்களா ஆகிடுறாங்க. அங்கே எந்த சண்டை சச்சரவும் வராது. ஆனால் மக்களாட்சியில் சண்டை சச்சரவு இருக்கும். மக்களாட்சியில் ஏற்படும் உட்பூசல் கலகங்களால் பல தடவை அதிகப்படியான ஆற்றல் விரயமாகும். மக்களாட்சி நடக்கிற இடங்கள்ல வண்டி ஓடும், ஆனால் சூடாகி ஆகி ஓடும். எனர்ஜி வேஸ்ட் ஆக்கிட்டு ஓடும். சீனாவை எடுத்துக்குங்க, இந்தியாவையும் எடுத்துக்குங்க. இந்தியாவிலையும் ஓடுது, சீனாவிலையும் ஓடுது. ஆனால் சீனாவோடது வேகமாக ஓடும். இந்தியாவில் வண்டி சூடாகி நின்று போகும். இப்படி நம்ம ஊர் வண்டி நின்று போறதை பார்த்துட்டு சீனா பெட்டர்னு இந்தியர்கள் சொல்றாங்க. ஏன் நாமும் அவங்கள மாதிரி ஆட்டோகிராட்டிக் ரூல் கொண்டு வரக்கூடாது? இந்த எண்ணம் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, பழமைவாதத்தில் ஊறி போனவங்க கிட்டையும் பிரிமிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க கிட்டையும் தான். எந்த அளவுக்கு அறிவாற்றல் குறைவாகவும் அறிவின் ஆரம்ப கட்டத்திலும் மனிதன் இருக்கிறானோ அந்த அளவுக்கு மிலிட்டரி ரூல் மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இந்த விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. ஆமாங்க சார், மிலிட்டரி ரூல் வரணும், ஆட்டோக்ரசி வரணும். அது தென்னிந்தியாவில் அவ்வளவா அப்பீல் ஆகிறதில்ல. ஏன்னா கல்வி அறிவு அதிகரிக்கும் போது சிந்தனை தூண்டப்படுது. என்னாலையும் சிந்திக்க முடியும் இல்லையா? அப்ப என் வாழ்க்கை என் விருப்பப்படி நடக்கட்டுமே, என்னோட வாழ்க்கையை எதுக்கு மற்றவங்க சொல்படி வாழணும், என்னால யோசிக்க முடியும். கல்வி உங்களை சிந்திக்க தகுந்தவர்களாக மாற்றுகிறது. இதுவே நீங்க படிக்காதவரா இருந்தா வெளியில வேற யாராவது வந்து என்னோட வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு என்ன குழந்தை மாதிரி வளர்க்கட்டும்னு சொல்லுவீங்க. த கான்செப்ட் ஆஃப் தி மெர்சிஃபுல் பெனவலண்ட் காட். காட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஆனா அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா
மன்னிப்பும் கொடுப்பார், தயவு காட்டுவார். காட் த டெரிபிள் அண்ட் yet காட் தி மெர்சிஃபுல். இந்த ஒரு பிம்பம், இது எல்லா பிரிமிட்டிவ் சமூகங்களுக்கும் வசீகரமான ஒரு பிம்பம். இப்ப புரியுதுங்களா? அதனால ஓரோரு நாடுகள்ல ஆட்சி முறை வேற மாதிரியும் சில நாடுகள்ல உயர்தரமானதாகவும் இருக்க காரணம் மனிதர்களின் மனம் வேறுபட்டதாக இருக்கிறதால தான். பரிணாமம் மற்றும் அறிவு வளர்ச்சியில எல்லாரும் ஒரே இடத்துல இல்லை. சில பேர் முன்னேறி இருக்காங்க, சில பேர் பின்தங்கி இருக்காங்க. முன்னேற்றம் அடைய அடைய மக்களாட்சி ஆதரவாளர்களா ஆவாங்க. மக்களாட்சியிலையும் குறைபாடுகள் தென்பட்டா சீர்திருத்தம் செய்து அதை சத்திய ஆட்சிக்கு அருகே கொண்டு வர முயற்சி செய்வாங்க. 10ல் 8 பேர் முட்டாள்தனமா ஏதாவது சொன்னா 8 பேர் சொல்றதை ஏத்துக்கணும். 2 பேர் சரியா சொன்னாலும் அவர்கள் கருத்தை அழுத்தி வைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு விதி ஏற்படுத்துவாங்க. மக்களாட்சியை இன்னும் சீர்திருத்தம் செய்வோம், இன்னும் ரிஃபைன் செய்வோம். பிறகு அது சத்திய ஆட்சியாக மலரும். டெமோக்ரஸியா மட்டும் இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? அது சத்திய ஆட்சியா ஆகணும். அங்க அப்படி இருக்கும். சிலர் இன்னுமே ஆதிவாசிகள் பழங்குடியினரை பார்த்தீங்கன்னா அங்க மக்களாட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க என்ன இருக்கும்? ஒரு தலைவன் இருப்பான், அவனுக்காக உயிரை கொடுக்க எல்லாரும் தயாரா இருப்பாங்க. தலைவன் வாக்கே இறுதி வாக்கு. இது ஆதிவாசிகளுடைய மனநிலைக்கு உதாரணம். எனக்கு ஆதிவாசிகள் மேல் மிகுந்த மரியாதை இருக்கு. அறிவு வளர்ச்சி ஆரம்பத்தில் இப்படித்தான் ஏற்படும்னு சொல்றேன். தலைவன் ஒருவன், மற்றவர்கள் எல்லாம் அவனை பின்தொடர்ந்து போவாங்க. நீங்க காட்டுக்கு போனாலும் இதைத்தான் பார்ப்பீங்க. ஓநாய் கூட்டத்தை எடுத்துக்குங்க, அங்கேயும் இப்படிதான். தலைவனா ஒன்று இருக்கும், மற்ற ஓநாய்கள் எல்லாம் அதோட கட்டளையை பின்பற்றும். மனிதர்களும் இதைத்தான் செஞ்சாங்க. ஏன்னா மனிதன் உண்டானதும் விலங்கிலிருந்து தானே. மனிதர்களும் இதே தான் செஞ்சாங்க. முதல்ல வெளியே யாரோ இருக்காங்கன்னு நம்பணும். இவ்வளோ நாளா யோசிச்சு பாருங்க, எப்படி மன்னராட்சி நடக்குது? எங்க பார்த்தாலும் மன்னர், ராஜா 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 மகாராஜா. இது எப்படிங்க? இந்தியாவையோ சீனாவையோ எடுத்துக்குங்க, ரஷ்யாவில் ஜார் எடுத்துக்குங்க, ஐரோப்பாவை எடுத்துக்குங்க. ஏன் இப்படி? இதனால தான். ஏன்னா நம்ம நம்பிக்கையே இப்படி இருந்தது தான். கிரேட் பவர் நமக்கு வெளியே எங்கேயோ இருக்கு. இப்போ இந்தியாவில் 2 விதமான கொள்கைகள் இருக்கு. ஒன்று இறையியல், மற்றொன்று மெய்யியல். மெய்யியல் கொள்கையை வேதாந்தத்தில் பார்க்கலாம், இறையியல் கொள்கையை புராணங்களில் பார்க்கலாம். பெரும்பாலான இந்துக்கள் சொல்லிக்கிறது என்னவோ இந்து தர்மம் இல்லைன்னா வைதிக தர்மம்னு தான். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இந்துக்களின் முதன்மையான நூல் வேதம்னு. அது புத்தகத்தில் மட்டும்தான். உண்மையில நம்முடைய இந்து கல்ச்சர், இந்து பண்பாடு புராணத்துடையது. சரியா? வேதத்தின் வழி, வேதாந்தத்தின் வழி போறவங்க வெகு சிலர் தான். ஒரு சாதாரண இந்துவுடைய வாழ்க்கை தெரிந்தோ தெரியாமலோ புராணங்களை சார்ந்ததா தான் இருக்கு. இந்த புராணங்கள் எல்லாம் மெய்யியல் சார்ந்தது கிடையாது, இறையியல் சார்ந்தது. அதில் சர்வ வல்லமை படைத்தது உண்மை கிடையாது, இறைவன் அல்லது கடவுள்தான். நீங்க புராணங்களை படிச்சிருந்தா தெரியும், அங்கே அதிகாரம் படைத்தவர் இறைவனாக இருப்பார். பாகவத புராணத்துல தொடக்கத்திலேயே ஒரு குறிப்பு வருது. உண்மையை உணர்ந்த மெய்ஞானி ஒருவர் வருத்தத்தில் இருப்பார். உண்மையை உணர்ந்துட்டார், ஆனாலும் வருத்தமா இருப்பார். அப்ப அவர் கேட்பாரு, அந்த பரமனையே அறிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு துக்கத்தில் இருக்கேன்பார். உங்களுக்கு இன்னும் கடவுள் சம்பந்தப்பட்ட கதைகள் எல்லாம் தெரியல, அதனால தான் துன்பத்தில் இருக்கிறீர்கள்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அவருக்கு நிறைய கதைகள் சொல்லப்படுது. அந்த கதைகள் தான் பாகவத புராணமா தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த புராண பிரிவு சத்தியம், உண்மையெல்லாம் சின்ன விஷயம், அசலானது இறைவன் தான் சொல்லுது. இறைவன்னா வெளியிலிருந்து உங்க வாழ்க்கையை நடத்தக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. அதன்படிதான் உங்க வாழ்க்கையே நடக்கும். பெரும்பான்மையான இந்தியர்கள் புராணங்களை பின்பற்றுபவர்களாக இருக்கிறதால இவங்க மிக எளிதாக மன்னராட்சியையோ அல்லது மிலிட்டரி ஆட்சியையோ அல்லது ஆட்டோக்ரஸியையோ ஏத்துக்க தயாரா இருக்காங்க. ஆனா வேதாந்தம் தெரிந்தவர்கள், மெய்யியலாளர்கள் வேண்டவே வேண்டாம்பாங்க. சர்வ வல்லமை படைத்த சக்தி ஆத்மான்னா, ஆத்மா எனக்குள்ளே இருக்கு இல்லையா, நான் வெளியே வேற யாரையாவது எப்படி சாமியா ஏத்துக்குவேன்? என் கடவுள் எனக்குள்ளேயே இருக்கார். இறைவன் உனக்குள் இருக்கிறான். உன்னை அறிந்து கொள்வதே தர்மம்னு ஞானிகள் பாடி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? எங்கெல்லாம் இந்த புராண மனப்பான்மை அதிகமா இருக்குதோ,
அங்கெல்லாம் வெளியே ஒருவருக்கு பணிஞ்சு போறது சுலபமா இருக்கிறத பார்க்கலாம். புராண கதைகள் கூட உயர்ந்த அரசர்கள் பற்றியதுதான் இல்லையா? அப்ப யாராவது உயர்வா இருப்பாங்க, நாம போய் காலில் விழுந்தா போதும். அரசர்கள் என்ன, மக்களை கேட்டா சட்டம் போட்டாங்க, அவங்க இஷ்டப்படி செய்யறத செஞ்சுட்டு இருந்தாங்க. வேதாந்தம் இதை ஏத்துக்கிறதே கிடையாது. அரசர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு நம்ம வேலை செய்யணும். வேதாந்தம் சொல்லுது, நீங்க பேரரசரா கூட இருக்கலாம், அரசனா இருந்தாலும் நீதான். ஒருவேளை நீ அடிமையா இருந்தா உன் அடிமைத்தனத்துக்கு காரணமும் நீதான். வேதாந்தம் எங்க இருக்கோ அங்க ஆட்டோக்ரசி இருக்கவே முடியாது. ஆனா இத புராணத்துக்கு சொல்ல முடியாது, அங்க இருக்க முடியும். ஏன்னா அங்க நடக்கிற அத்தனை விளையாட்டும் வெளிப்புற சக்தியுடையது இல்லையா? மாபெரும் சக்தி வெளியே, நீ அதுல ஒரு சிறு பகுதி. அது அவ்வளவு பெரிய சக்தியா இருக்கிறப்ப நீ அதோட சட்டதிட்டங்கள் படியும் கட்டளையின்படியும் நடக்க வேண்டி இருக்கும் இல்லையா? அந்த சக்தி இறை சக்தியாகவும் இருக்கலாம், இறை தூதுவனுடையதாகவும் இருக்கலாம், அதாவது இறைவனால் நியமிக்கப்பட்ட அரசனுடையதாகவும் இருக்கலாம். கூடவே அரசர் எப்படியாவது தன்னோட தொடர்பை கடவுளோட நிலைநாட்டிட்டா நீங்க அரசருக்கு முன்னாடி மண்டியிட வேண்டிதான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இல்ல விஷயம் ரொம்ப அப்டிராக்டா போயிட்டு இருக்கா? சரியான அறிவுடைய மனம் அது எந்த விதமான அடிமைத்தனத்தையோ விலங்குகளையோ ஏற்றுக்கொள்ளாது. அது கட்டளைக்கு அடிபணிகிற மனமாக இருக்காது. வேதங்களின் தத்துவம் வேதாந்தம். வேதாந்தம் புரட்சிகரமான ஒரு தத்துவம். வேதாந்தம் புரிந்தவர்கள் வெளிக்கட்டளைகளுக்கு அடிபணியவே முடியாது. வருத்தமான விஷயம் என்னன்னா, பெரும்பான்மையான இந்தியர்கள், குறிப்பா இந்துக்கள், வேதாந்தத்தின்படி நடக்கிறதில்லை. நம்முடைய பயன்பாட்டில் உள்ள, புழக்கத்தில் உள்ள பிராக்டிஸ்ட் ரிலிஜியன், கதைகளின் புனைவுகளின் மதம், புராண மதம், இது ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியாம வேத புராணங்கள்னு சொல்றோம். வேதம் புராணம் ரெண்டையும் ஒரே மூச்சில் சொல்லவே முடியாது. ஏன்னா இரண்டுக்கும் இடையே வானம் பூமிக்கான வேறுபாடு இருக்கு. ஒன்னு இந்த பக்கம்னா ஒன்னு அந்த பக்கம். வேதாந்தத்தின் கூற்றுப்படி மாபெரும் ஆற்றல் உன்னுள் இருக்கிறது. உள்ளே இருக்கிறது மட்டுமல்ல, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதை தவிர வேற சக்தி கிடையாது. அதுவே சக்தி வாய்ந்தது. அதுக்கு கீழே சின்ன சின்ன சக்திகள் இருக்குன்னு கிடையாது. ஒரே சக்தி, அதுவும் உனக்குள். புராணங்களின்படி சக்தி எங்கே இருக்கு? எங்கோ வானத்துல, வேறொரு உலகத்துல அங்க உட்கார்ந்து எல்லாரையும் பரிபாலனம் செஞ்சுட்டு இருக்கு. அதனால வேத புராணங்கள்னு ஒரே மூச்சுல சொல்றது சரியில்லை. இரண்டும் வெவ்வேறானவை. அதுவும் இல்லாம இந்தியா வேதாந்தத்தின் வழி நடப்பது கிடையாது, அது புராணங்களின் வழி நடப்பது. இருந்தாலும் பல பேருக்கு இது தெரியாது. ஏன்னா வேதாந்தம் புராணம் ரெண்டையுமே யாரும் படிக்கிறது இல்லை. பாரம்பரியமா பின்பற்றிட்டு வந்த பழக்க வழக்கப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அன்றாட பழக்க வழக்கத்துல தினசரி வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வர்ற மதம் புராணத்தோடது. ஆமாங்க, புராணத்தோடது. அதுல வேதாந்தம் எங்கேயுமே கிடையாது. ஆனா நீங்க இப்ப சொன்ன மாதிரி சிந்திச்சு செயல்படுறது மக்களாட்சி இல்ல ஜனநாயகமா இருக்கலாம். ஆனா இந்திய சாம்பிள் ஸ்பேஸை பார்த்தா ஏறக்குறைய 80-85% மக்கள் இந்த மாதிரி மனநிலையில தான் இருக்காங்க. எப்படி? ஆட்டோக்ரசி இல்ல தியோக்ரசி, அது மாதிரி நிறைய அப்படிப்பட்டவங்க தான் மெஜாரிட்டியில் இருக்காங்க. அவங்க எப்பவும் இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி தான் ஈர்க்கப்படுறாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் இவ்வளவு நாளா மக்களாட்சி நடக்கிறதே ஆச்சரியமான விஷயம். எப்படின்னா, இந்திய மண்ணே பெருமளவு மன்னராட்சிக்கு உகந்த மண் தான். இந்திய மனம் புரட்சிகரமானது இல்லை. இந்தியாவில் எப்ப புரட்சி ஏற்பட்டது சொல்லுங்க? இந்திய மனம் எப்படிப்பட்டதுன்னா, அது பலமானவர்களுக்கு முன் தலைவணங்கக்கூடிய மனம். கூடவே அந்த பலம் கொண்டவன் உங்களுக்கு நன்மை செய்வான்னு நம்பணும். இந்தியாவில் இத்தனை ஜாதிகள் ஒடுக்கப்பட்டு வந்தது இல்லையா? எங்கேயாவது எப்பவாவது புரட்சி ஏற்பட்டுச்சா என்ன? பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க, அவங்க எப்பவாவது புரட்சி செஞ்சாங்களா? ஏன் இந்தியாவில் எப்பவுமே புரட்சி ஏற்படலை? ஏன்னா புரட்சி பண்ணணும்னா முதல்ல நான் பலசாலின்னு நினைக்கணும் இல்லையா? ஆனால் நம்மளோட இந்த பொதுவான கருத்து, பொதுமக்களிட பரவலாக உள்ள கருத்து என்னன்னா, எல்லா பலமும் வெளியே உள்ளது. இது ஃபேட்டலிசம்.
மனிதனால ஒன்றும் செய்ய முடியாது. செய்யறதெல்லாம் வேற யாரோ செய்யறாங்க. நாம ஒண்ணுமே இல்லை. நாம எப்படின்னா காத்துல பறக்கிற காஞ்ச இலை, காத்தடிக்கிற திசையிலே பறந்து போவோம். நமக்கு என்ன? நம்ம கிட்ட எதுவும் கிடையாது. சாமானிய மக்கள் கிட்ட இப்படிப்பட்ட மனப்பான்மையை பார்க்கறீங்களா இல்லையா? சரி விடுங்க, நடக்க வேண்டியது நடக்கும், எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான். இப்படிப்பட்ட மனநிலையோட புரட்சி ஏற்படுமா என்ன? புரட்சி எல்லாம் எதுக்குங்க? எல்லாம் அவன் பார்த்துக்குவான். இந்தியாவுக்கு வேதாந்தம் தேவை. வேதம் அனைத்திலும் பழமையானது. ஆனா அந்த எல்லாவற்றையும் விட பழைய தத்துவத்துக்கு இன்று மறுவாழ்வு அளிக்க வேண்டிய கட்டாயம். இல்லைன்னா என்னாகும்? ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நம்ம அடங்கியே தான் இருப்போம். நமக்கு எதுவும் ஆக போறதில்லை. ஏன்னா நாங்க அடிமையா தான் இருப்போம். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் சாமானிய இந்தியனுடைய நிலை இதுதான். இல்லைனா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆங்கிலேயர்களை நம்ம விரட்டி விட்டு முடியாதா? எத்தனையோ ஆக்கிரமிப்பாளர்கள் சின்ன சின்ன படைகளோட படையெடுத்து வந்தாங்க, ஜெயிச்சாங்க, அராஜகம் பண்ணாங்க, கொள்ளையும் அடிச்சாங்க. அவங்கள வேரோட பிடுங்கி போட்டிருக்க முடியாதா? இந்தியா வேதாந்தத்தை பின்பற்றி இருந்தா அடிமைப்பட்டிருக்கவே முடியாது. மாறா இந்தியா இறையியலில் சிக்கிக் கொண்டது. மெய்யியலாக இல்லாமல் இறையியலாக ஆகிவிட்டது. மெய்மையும் இறைமையும் வெவ்வேறானவை. இறைவன் என்றால் சம் பவர், கிரேட் பவர் அவுட்சைட் ஆஃப் மீ. மெய்மையின் பொருள் த கிரேட்டஸ்ட் பவர் இஸ் விதின் மீ. நான் உண்மைக்காக போராடுகிறேன், மரணத்தையும் ஏற்பேன். ஆனா எவருக்கும் தலைவணங்க மாட்டேன். இது மெய்யியல். நமக்கு மெய்யான தர்மம் வேண்டும். முழு உலகத்துக்குமே மெய்யான தர்மம் வேண்டும். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை. சார், நான் கொஞ்சம் இந்த விஷயத்த வேற ஒரு டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி ஒரு டேட்டாவும் கிடைச்சது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுடைய சர்வேயும் நடந்தது, டெல்லியில் நடந்தது. அதன்படி ஏறக்குறைய 50% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க ஓட்டர்ஸ் ஐடியும் எடுக்கல. மீதி இருந்தவங்க கிட்டையும் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கான்னு கேட்டப்ப அவங்க சினிக்கல் ஆகிட்டாங்க. இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. இங்க எதுவுமே நடக்க முடியாது. நடந்தா அது எனக்கு தான் நடக்கணும். எனக்கு எப்படி நடக்கும்? நான் அமெரிக்கா போயிடுவேன். நான் இங்கேயே கிடந்து பூட்ஸ் காலுக்கடியில் மிதிபட்டு இருப்பேன்னு அவங்க சொல்லலை. அவங்க அதுக்கு தயாரா இல்லை. இது ஒரு பெரிய மெகா சிஸ்டம். 150 கோடி மக்கள் தொகை கொண்ட பிரம்மாண்டமான சிஸ்டம். இதை மாத்துறது நடக்காத காரியம்னு சினிக்கல் ஆகிட்டாங்க. ஆழ்ந்த அவநம்பிக்கை உண்டாயிடுச்சு. ஓட்டு போட்டு என்ன கிடைக்க போகுதுங்கிறாங்க. இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் மூடர் கூட்டம். மூடர்கள் அரசு அமைத்தால் கூட எதுக்கு ஓட்டு போடணும்? படித்த இளைஞர்கள் கூட பல தடவை ஓட்டு போடுறதே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஓட்டர் ஐடியே எடுக்கிறது இல்லை. அவங்க எண்ணம் இதுதான். அவங்க கிட்ட கேட்டா தெரியும் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது. ஒண்ணு மேல ஒன்னா மூடர்களின் அலைகளா வருது. நான் ஓட்டு போட்டா எனக்கு பின்னாடி 20 பேர் படிப்பறிவில்லாத, எழுத படிக்க தெரிஞ்சாலும் படிப்பறிவில்லாதவங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. முட்டாள்தனமான கொள்கைகளுக்காக ஓட்டு போடுவாங்க. மதத்தை அடிப்படையா வச்சு போடுவாங்க. உண்மையான பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, தெரிஞ்சிக்கவும் விருப்பம் இல்லை. அதனால சொல்லிடுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், சொன்னா ஹர்ட் ஆகும், கேட்டா வருத்தப்படுவீங்க. ஐஐடியில் இருந்தேன். அங்க பிடெக் 4 வருஷம். முதலாவது 2வது வருஷத்திலேயே ஒரு கம்யூனிட்டி உருவாகிடுச்சு, ஒரு குரூப். எந்த மாதிரினா, முதல் 2 வருஷத்திலேயே யூஎஸ் தான் போறதுன்னு முடிவு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். அமெரிக்கா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஜிஆர்இ எழுதணும். ஜிஆர்இ எழுதிட்டு கிளம்ப வேண்டியது தான். சிஜிபி இவ்வளவு இருக்கணும், ஜிஆர்இ இவ்வளவு எடுக்கணும், இவர்கிட்ட ரெக்கோ வாங்கணும். ரெக்கோன்னா ரெக்கமெண்டேஷன். அங்கிருந்து ஸ்கால் வரும். ஸ்கால்னா ஸ்காலர்ஷிப். அவங்க பேச்செல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அமெரிக்காவை என்ன சொல்லுவாங்க? தாயகம். வலிக்குதா? இங்க இருக்கவே வேண்டாம். தாயகம். இங்கிருந்து என்ன பண்ண போறாங்க? இது 2000க்கு முன்னாடி நடந்தது. அப்பெல்லாம் இந்தியாவில் படிச்சவங்களுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடைக்காது. என்ன இது? நான் விரும்புறதை இந்த நாடு செய்ய விடாது.
ஏதாவது செய்யலாம்னா இங்க இருக்கிற மக்கள் கேவலப்படுத்துவாங்க. எனக்கு அவ்வளவா சக்தியும் கிடையாது இங்கே இருந்து இந்த முட்டாள்கள் கிட்ட மிதிபட. அதனால நாங்க எங்க தாயகம் போறோம். அவங்களோட தாயகம் யூஎஸ்னு பேசிக்குவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் கேட்டு கேட்டு பழகிடுச்சு. எல்லாரும் அப்படி செய்யறதில்ல. ஒரு சிலர், ஒரு குரூப் அப்படி இருந்தாங்க. ஆனா சார், ஒவ்வொரு வருடமும் HNIன்னு சொல்லப்படுற ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இந்தியாவிலிருந்து பெருமளவு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போறாங்க. ஒருவேளை இதுவும் கூட அதனோட இண்டிகேஷனா இருக்கலாம். அதேதான். அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுது. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, 100 பொய்களுக்கு முன்னாடி ஒருத்தன் மட்டும் உண்மையா இருந்தா தோத்து தான் போவான். எனக்கு அவ்வளவு கருணைலாம் கிடையாது. முழு வாழ்க்கையும் முட்டாள்களுக்கு புரிய வச்சு வீண் பண்றதுக்கு. வாழ்க்கை ரொம்ப சின்னது. வெளியே ஜெர்மன்லேயோ கனடாவிலேயோ செட்டில் ஆகி சந்தோஷமாயிரு. இங்கேருந்து ஒன்றும் மாற்ற முடியாது. வாழ்க்கை வீணா போகிறது தான் மிச்சம். புரட்சி கிரட்சின்னு ஓவரா பண்ணா கூட்டமாக சேர்ந்து தோலை உரிச்செடுப்பாங்க. முட்டாள்கள் காட்டு மிராண்டிகள் கையால் செத்து போவ. உன்னை தியாகின்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. நாய் மாதிரி செத்து போவ. அதனால பல பேர் விட்டுட்டு ஓடி போறாங்க. இங்கிருந்து ஓடி போறவங்க இங்க ஓட்டும் போட மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா போன இடத்துல அரசியல் ஈடுபாடு வச்சுக்கிறாங்க. அங்கே மகத்தான பதவிகளுக்கான தேர்தலிலும் போட்டியிடறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பதவிக்கும் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அவங்க தன்னோட கருத்தை வெளிப்படுத்த விரும்பலன்னு கிடையாது. என்னோட கருத்தை வெளிப்படுத்தி இங்க ஒண்ணுமாக போறது இல்லைன்னு சொல்றாங்க. இங்க என்ன பண்றது? இதுதான் நடக்குது. இந்தியாவுக்கு உலகளாவிய கல்வி மிக மிக அவசியம். கணிதம், அறிவியல், பொருளாதாரம், சமூகவியல், மனவியல், தொழில்நுட்பம், தத்துவம். அதோட உள்ளுலகத்திற்கு வேதாந்த அறிவு மிக மிக அவசியம். தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேதாந்த கல்வி அவசியம். மேலும் நமக்கு ஒரு நல்லதொரு கல்வி திட்டம் தேவை. நம் கல்வி திட்டம் முதல் தரமானதா இருக்கணும். அப்பதான் இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை வரும். தானாக முடிவெடுக்க முடியும். தன் தலையெழுத்தை, தன் வாழ்க்கையை தானே நிர்ணயிக்க முடியும் என்ற நம்பிக்கை வரும். இல்லைன்னா அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்ட உணர்வு, வேறொருவர் நம்மை ஆள வேண்டும், வேறு யாராவது ஆள்வதே சிறப்புன்னு நினைக்கும். வெளியில இருக்கவங்க யார் வேணா இருக்கலாம். வெளியில இருக்கவங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்காத ஒருத்தர். அது யார் வேணா இருக்கலாம். நம்ம மேல ஏறி உட்காந்து அதிகாரம் பண்றவங்க. அவன் எங்கிருந்து வேணா வரலாம். துருக்கியில இருந்து வரலாம், பிரிட்டன்ல இருந்து வரலாம், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரலாம், பிரான்ஸ்ல இருந்தும் வரலாம், இந்தியாவில இருந்து கூட வரலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்க நம்ம தலைமையில ஏறி உட்காரணும். த பெனவலண்ட் பாத்ரியார்க். வீட்டு பண்ணாடி எல்லாரையும் அதட்டி மிரட்டி வச்சிட்டு இருக்கிறவர். அதே சமயம் எல்லாரையும் பார்த்துக்குவார். அவர் ஆணைக்கு எதிராக யாரும் போக முடியாது. செல்வ வளமும் கல்வி வளமும் அதிகமா இருக்கிற இடங்கள்ல மக்களாட்சியின் வேர்களும் ஆழ்ந்திருக்கும். கல்வியின் ஆழத்துக்கு சமமாக மக்களாட்சியின் வேர்களும் ஆழமா இருக்கும். பிற்போக்குத்தனம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல டிக்டேட்டர்ஷிப் அதிகமா இருக்கும். வட கொரியாவையும் தென் கொரியாவையும் கல்வித்தரத்தில் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒண்ணுல சிறப்பான மக்களாட்சி ஏன், இன்னொன்னுல சர்வாதிகாரம் ஏன். ஜெர்மனிக்கு நடுவுல சுவர் எழுப்பினப்ப மேற்கு ஜெர்மனிக்கும் கிழக்கு ஜெர்மனிக்கும் நடுவுல லிவிங் ஸ்டாண்டர்ட்ல பெரிய வேறுபாடு ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஒன்னு டெமோக்ரஸி, இன்னொன்னு இல்லை. ஒன்னு வெஸ்டர்ன் யூரோப்புடைய டெமோக்ராட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தது, இன்னொன்னு சோவியத் யூனியனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தது. அதனால வாழ்க்கை தரம் ஒரு இடத்துல ஒரு விதமாகவும் இன்னொரு இடத்துல அதை விட உயர்வாகவும் இருந்தது. கல்வித்தரம் கூட இந்தியாவுக்கு
தரமான கல்வி வேண்டும். தத்துவத்திலே வேதாந்தம் வேண்டும். அறிவு வேண்டும். So myself, Major Vivekanand Shukla, I am a serving officer in Indian Army. I have been listening to Acharya since last 4 or 5 years now. Since the time he is available in YouTube as COVID times. So I am listening to him regularly from that time. Although of late I have joined the live session this month itself. And it has been a great journey that way. The frequency matching, the way the thought process and everything in daily life. You need satsang. Satsang is like sajjano ka sang. It's like that. So I seek that type of a shelter with him whenever I find myself alone and whatever it faces otherwise. So coming to today's session, what he talked about is about the efficiency in daily life. Efficiency in allocation of resources and optimization in what the results we are getting ultimately. The decisions which we are taking on day-to-day basis regarding to our time, our resources, as in our money and energy otherwise. So that is making that can create a value. In that form, he is asking to make a value added of yourself, that is to be aware all the time, to be in introspection mode. Have I done wrong? Have I done? Could it be better or something else like that? धीरे धीरे रे मना धीरे सब कुछ होत है, माली सींचे 100 घड़ा ऋतु आए फल होत है. Thank you.